எங்க அம்மா வரப்போனே அடா ஆ அப்படி இருக்கும்போது இப்பேற்பட்ட தெய்வீக சபை நீ 2 பேர் பேசுறா 4 பேர் பேசுறீங்க எப்படியா ஏன்னா வாலி பசங்க யாரும் பேசுறாங்க ஒரு பொம்பளை சொச்சனா அப்படி விசில் அடிப்பாங்க ஆமா ஒரு ஆம்புலன்ஸ்கார வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க பொம்பளை ஏத்து விட்டு கதையை பேசுறாங்க என்னடா அதெல்லாம் பேசி பேசி எடுத்து விட்டு தாங்க யாருக்கிறீங்க ரைட் சொன்னாங்க ஏய் அப்படி இல்லையாது ஏன்னா கொஞ்ச நேரம் தான் பேசுவாங்க அதுக்கப்புறம் அப்புறம் கம்பெனி ஆயிடும் ஆமா அப்ப கூட ஒருத்தர் விட்டு தாலியா தாரப்பாங்க எதை வச்சு அப்படி சொல்ற எங்க ஊர்ல 30 தாலியா அந்த போய் உங்க ஊர்ல வந்துட்டு இந்த ஊர்ல வந்து ஏடா சொல்ற சொல்றியா 4 பேர் 5 பேர் திருமணம் உட்காந்துக்கிறாங்க ஆமா வீட்டு கதையை பேசுறது எதிர் வீட்டு கதை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ அவளை பத்தி பேசியிருந்தா கூட என்ன என் பையன் காசுனா பரிசு செய்துக்கிறேன் எத்தனை போ அப்படின்னு நேரெல்லாம் நடக்குது ஊர்ல ஐந்து மணிக்கு பாடுறான் டெய்லர் அவன் பேண்ட் சட்டை மொத்தமே தைப்பான் பாண்டிச்சேரி போறோம் வரோம் தயோடு வரோம் திருப்பி பஸ் ஏறோம் போயினுக்கிறோம் வித்தவுட் தான் போவான் அப்படி இருக்கும் பொழுது இப்பேற்பட்ட தெய்வீக சபையில வந்தவன் ஆமா நான் இன்னார் என்று விளக்கம் பெரியவர் உனக்கு தெரியா என் பெயராகப்பட்டது என்னுடைய திருமண விளக்கம் என்ன பெரியா என் பெயரா அரசர் கோத்திர அரசன் ஊட்டம் எந்த தூண்டுக்கு அம்மா யாரோட அம்மான்ற சொம்மா அடிச்சுன்னு கண்ணு மேல பச்சடி கண்ணு பூச்சன்னா போட்டுக்கோ போடவுல கண்ணு மேல பச்சடி ஒழிய பக்கம் போறேன் மகாராஜன் அப்படி என் பெயராகப்பட்டது மேகராஜன் ஆமா உன் பேர் என்ன ராமராஜன் உன் பேர் ராமராஜன் யாரு கேட்டீங்க மேகராஜன் என் பேர் என்ன கேட்டியா என்ன பேரு பேர் மேகராஜன் என் பேர் ராமராஜன் எங்க திறமசாலியா தாங்க அவனை விட நீ உங்க பேரு முருகராஜன் எங்க அப்பா பேர் யானை காடா சொல்லிருந்தேன் இல்ல முருகன் புள்ளி எல்லாம் முருகனா மூடு வாய இதே மாதிரி ஆண்டுங்கய்யா ஆனா பத்தனகாரன் அந்த மாதிரி என்னைக்கு பார்த்து நான் கூட பாத்துக்கிறாட்லாடி என்ன பாரு யாரா இருந்தாலும் என்னைக்கு இருந்தாலும் வயசாயிட்டா அது மங்க எதிர்பார்த்து செத்துட்டான்னு சொல்லிட்டான் பாரு அவனை முதல்ல இப்ப கூட நல்லா குதிக்கிறான் ஆனா அப்படி பெயராகப்பட்டது மேகராஜன் ஆமா தினத்திலே என் நாடாகப்பட்டது ஆமா மேல் உலகம் உலகம் உன் உலகம் கீ உலகம் கீ உலகம் கீ உலகம்டா பூலோகம் பூ உலகம் ஆமா அப்படி நான் தினத்திலே நாடாகப்பட்டது மேல் உலகம் ஐயா என்னடாச்சு அடுத்து சீக்கிரத்துல எப்படி கண் ஆபரேஷன் பண்ணிருப்பாங்க ஆபரேஷன் பண்ணா சரி அது எவ்வளவு செக்அப் பண்ணுவாங்க ஸ்கேன் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணாமல எப்படி ஒரு கண் ஆபரேஷன் பண்ணிட்டாங்க உனக்கு கண்ணு வச்சு ஸ்கேன் பண்ணாங்க கண்ணுல வச்சு ஸ்கேன் பண்ணாங்களா கண்ணு கொஞ்சம் டார்க் சரி அடிக்கல பவர் இல்ல கண்ணு டார்க் சரி அடிக்கல டார்க் அடிக்கலையா கண்ணுல பவர் இல்லப்பா அப்படின்ட்டு அது என்ன லென்ஸ் அந்த அம்மா சொல்றது உங்களுக்கு தெரியலடா அந்த அம்மா பிஏ முடிச்சுக்குதுடா நான் 3 டிகிரி 3 டிகிரியா பால் டிகிரியா பால் வைக்கிறான் அந்த டிகிரி
அப்படி இருந்தாலும் இருக்கட்டும். சரி நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாரு, ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாரியா? படவுல நல்லா படிச்சுக்கிறேன் நான். அதை வாய் திரும்பல. நல்லா படிச்சு பேச கூட தெரியுது. அது எப்படி எவ்வளவு சீக்கிரத்துல கண்ண என்னடா ஒன்னு அவுத்துட்டா? ஐயா அந்த லைட்டுங்க ஆஃப் பண்ணி சொல்லையா. ஏன் கண்ணு லைட் எடுத்து பார்க்கக்கூடாது. யார் சொன்னது? டாக்டர் இருந்தோம். கண்ணு ஆபரேஷன் பண்ணா வெளிச்சம் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் உனக்கு காணி கொடுக்கல? ஏய் போடா. எங்க அச்சு பையன் அங்க பாரு உங்க மாமன் பண்ணி நல்ல குச்சி. லட்டு ஓயா மரம் மூச்சி. தவறம் இது. திருப்பதி லட்டு ஓயா திருப்பதி துட்டு சரி ஓயா சமைப்பு தல்வாவே சரிடா சாம்பிராணி தட்டு. ஆத்துக்குள்ள என்னன்னா பாசமா பாப்போம். அடிக்க மாட்டேன் ஆத்துக்குள்ள. அது வந்து வீட்டுலடா, இது வந்து கூத்து. அம்மாக்காரன் புள்ளமா ஆத்துக்குள்ள. கூத்தாட்டி நீ பொம்மை ஒரே அடி கூட அடிமாண்ணா. சரி அப்படி இருந்தாலும் அது வந்து குழந்தைகளை கொஞ்சம் தினத்திலே என் நாடாக்கள் பட்டது மேல் உலகம். ஆமா, மேல் உலகத்தை நீதியோடு நேர்மையோடு அதை சார்ந்து செய்யக்கூடிய இப்பேற்பட்ட மேகராஜன். ஆமா, என்னால் தினத்திலே எனக்கோ திருமணமாகி விட்டது. ஆமா அம்மா சரிம்மா. கூத்துக்காரருக்கு மட்டும் அருமையான சாப்பாடு தாய் வீட்டுல. அருமையான சாப்பாடு, அருமையான வரவேற்பு. சரி, கூத்துக்காருக்கு எந்த ஒரு குரல் இல்லாத அருமையாக கவனிச்சாங்க. சரி, அவங்களுக்கு உங்களுக்கு எந்த ஒரு குரல் நாங்கள் அருமையாக ஆட்டு போறோம். ஏன்னா அந்த பிரியாணி சோறுன்னா கூட பிரியாணின்ற பேர் இல்லை, குஸ்காத்தா வந்துச்சு. அதான் வர என் துணியை கைட்டு போடுறான். அவங்க அம்மா சில்குடா. அதனால நீங்களோட சூப் கொஞ்சம் விட்டுக்கிறாங்க. இந்த நாடகத்துல உங்களுக்கு தெரிஞ்ச சிவன் பூஜை, மின்னலோட சிவன் பூஜை. இந்த நாடகத்துல ஒரு வசனம் கொஞ்சம் பின்னாடி சராசந்தன் சொல்றேன். சராசந்திர பீமச்சண்டை அப்படி இருக்க போது சராசந்திர சொல்றா. அப்படி என்றால் தினத்திலே திருமணமாகி விட்டது. என் மனைவியா தெரியுமா? மேகலாவதி. மேகலாவதி சொல்லக்கூடிய ஆமா முடித்து முத்துக்கள் போல 2 பிள்ளைகளை பெற்றெடுத்து. யார் தெரியுமா? என் மகன் இடிமண்ணன். இடிமண்ணன். இரண்டாவது ஆசை மகள் மின்னொலி. மின்னொலி அச்சு பையன் சொல்றான். அந்த படி எனக்கு கேட்க போதா? முதல் மகன் இடிமண். இடிமண்ணன். இரண்டாவது மின்னொலி. ஒரு ஆளுக்கு போய் கூத்து நிற்கிறான். வந்து சாப்பிட்ற பேஸ் கிசி எல்லாரும் விட அவர் வந்து நம்ம மரதராஜன் பேர் வச்சுக்கிறான். மகாராஜன் விட்டா. அப்படியா? இருக்கட்டும்.